ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி தேட்டர்ஸில் வெளியான ஒரு புது மலையாளம் காமெடி படம் தான், குருவாயூர் அம்பல நடையில். ஸோ இந்த படத்தில் பிருத்திவிராஜ், நிகிலா விமல், பசில் ஜோசப், அனஸ்வரா ராஜன் இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. விபின் தாஸ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். தன்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்த ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறமா ஹீரோவுக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆக போகுது. ஆனால் இந்த ஒரு கல்யாணம் நடக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த சிக்கல் வந்து என்ன, இந்த பிரச்சனைகளை ஹீரோ எப்படி சால்வ் பண்ணாரு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒரு ஹீரோவான பசில் ஜோசப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் அவருக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. துபாயில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பொண்ணு வந்துட்டு கேரளாவில் இருக்காங்க. இந்த கல்யாண பொண்ணுடைய அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ். ஸோ அவர் வந்து படத்துடைய இன்னொரு ஹீரோ. இவங்களோட இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பசில் ஜோசப்புக்கும் அப்புறம் பிருத்திவிராஜுக்கும் ஒரு நல்ல நட்பு வந்து இருக்கு. அண்ணன் தம்பி மாதிரி நல்லா சகஜமாக வந்து பேசி பழகிக்கிறாங்க. பசில் ஜோசப்புக்கு ஆல்ரெடி பாஸ்ட் லைஃப்பில் ஒரு லவ் ஸ்டோரி வந்து இருக்கு. அது வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பிருத்திவிராஜுக்கு தெரியும். அண்ட் இன்னொரு பக்கம் பிருத்திவிராஜ் வந்து தன்னுடைய மனைவியை சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ பசில் ஜோசப் தான் பேசி இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் வந்து ஒரு சிக்கலே வந்து ஏற்படுது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பசில் ஜோசப் பாஸ்ட் லைஃப்பில் லவ் பண்ண அந்த ஒரு பொண்ணு தான் பிருத்திவிராஜ் அவர்களுடைய மனைவி அப்படின்னு அப்போதைக்கு தெரியாது. ஸோ இந்த ஒரு உண்மை தெரிய வந்ததுக்கப்புறமா என்ன ஆச்சு, மாமா மச்சா மாதிரி இல்லாமல் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி க்ளோஸாக பழகிட்டு இருந்த இந்த ரெண்டு பேர்த்தோடைய நட்பு வந்து என்னாச்சு, ஃபைனலாக இந்த ஒரு கல்யாணம் நடந்துதா இல்லையா, இந்த ஒரு கல்யாணத்தை சுற்றி நடக்கக்கூடிய கலாட்டாக்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்தோடைய கதையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கதையம்சம் உள்ள படம் வந்திருக்கா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு தெரில. ஆனால் இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும், இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துடைய கதையை வந்து ரியல் லைஃபோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சீரியஸான ஒரு கதை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதை வந்து இந்த படத்தில் காமெடியாக சொல்ல இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபன்னியாக கலகலப்பாக ஜாலியாக கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நடித்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிருத்திவிராஜ் அவர்களுடைய ஆக்டிங் ஆகட்டும், பசில் ஜோசப்போடைய ஆக்டிங் ஆகட்டும், ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த மாமா மச்சானுக்கான அந்த பாண்டிங்கை வந்து இந்த படத்தில் ரொம்ப காமெடியாக வந்து கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் பிருத்திவிராஜ் சாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய இடங்களில் பசில் ஜோசப்போடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதை வந்து நடித்து காட்டுற பிருத்திவிராஜோடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாமே படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி தான் இந்த படத்தோடைய கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. இதில் பிருத்திவிராஜ் வந்து ஒரு சீனியர் ஆக்டராகவே இருந்தாலும் பசில் ஜோசப்புக்கு நடிக்கக்கூடிய அந்த ஸ்கோப் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சில வேறுபாடுகள்லாம் வந்து பார்க்காம ரெண்டு பேருமே கேஷுவலாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். படத்தில் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க, நிகிலா விமல் அப்புறம் அனஸ்வரா ராஜன். இதில் ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த படத்துடைய கதை மேஜராக அந்த ரெண்டு ஹீரோவை சுற்றி நகர்றதுனால ஹீரோனுக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் நிகிலா விமலுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அனஸ்வரா ராஜனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருக்காங்க, ஆக்டிங்லேயும் நல்லாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களை தவிர படத்தில் வந்து யோகி பாபு இருக்காங்க. அப்புறம் பசில் ஜோசப்போடைய ஃப்ரெண்டு கேரக்டரில் ரெண்டு பேர் வருவாங்க. அவங்க பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டி எல்லாம் வந்து படத்தில் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சீக்வன்ஸ் வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியான காமெடியும் இருக்குது. அதே சமயம் என்னடா இது ஓரளவுக்கு லேக் அடிக்குது அப்படிங்கிற மாதிரியான சில சீக்வன்ஸும் இருக்குது. படத்துடைய கிளைமேக்ஸில் தான் வந்து குருவாயூர் டெம்பிளில் கல்யாணம் நடக்கிற மாதிரி வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுக்கான அந்த க்ரௌடில் வந்து இவங்க எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறதே தெரில. ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் புதுவிதமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்கித் மேனனோடைய மியூசிக்கில் படத்தில் வரக்கூடிய சாங்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. மிக முக்கியமாக ஒரு தமிழ் சாங் வந்து இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அந்த சாங்கும் கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த படத்தில் ஒரு வெட்டிங் சாங் வந்து வரும். ஸோ அந்த சாங்கும் கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. விஷுவலாகவும் அந்த சாங் வந்து பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப கிராண்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு ஜாலியாக கலகலப்பாக போகக்கூடிய ஒரு காமெடி படம் அப்படின்னா வந்து ஸோ விஷுவல் வைஸும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். அதே சமயம் வந்து காஸ்டியூம்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கணும். ஸோ காஸ்டியூம்ஸ் எல்லாருக்குமே வந்து சூப்பராக சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். எல்லாருக்குமான காஸ்டியூம்ஸும் நல்லாவே இருந்தது. ஸோ டெக்னிக்கல் வைஸும் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக வந்த மலையாள படங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ தமிழ் ஆடியன்ஸும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாம் சூப்பராகவே கொடுத்துட்ருக்காங்க. இந்த படத்துடைய கதை, திரைக்கதை இதுவுமே டிஃப்ரெண்ட்
டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஜாலியாக கலகலப்பாக ஒரு ஃபேமிலி படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் இந்த படத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து இருக்க தான் செய்யுது. நல்லா போயிட்டு இருந்தே இந்த ஒரு கதையில் வந்து கிளைமேக்ஸை வந்து கொஞ்சம் சினிமாத்தனமாக கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு லைட்டாக ஏற்பட்டுச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பல லேக் வந்து இந்த படத்தில் இருக்க தான் செஞ்சுது. என்ன நெக்ஸ்ட் என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபீல் வந்து இருந்தது. கொஞ்சம் சினிமாட்டிக்காக கொண்டு போகாமல் கேஷுவலாக இந்த படத்தோடைய கதையை வந்து முடிச்சிருந்தாலே பார்க்க நல்லா இருந்திருக்கும். ஸோ அதுதான் நான் இந்த படத்தில் ஒரு மைனஸாக வந்து பார்க்குறேன். மற்றபடி ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த சம்மரில் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நீட்டான ஒரு காமெடி படம் தான் இந்த குருவாயூர் அம்பலநடையில். பெருசாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து எழுதாமல் டீசெண்டாக புரியிற அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஈஸியாக புரியிற அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த படத்தை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.